நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகர் திலகம் என்றால் நடிப்பு, நடிப்பு என்றால் நடிகர் திலகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நடிப்பால் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தின் தன்மையை அப்படியே வெளிக்காட்டியவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். சோகமான காட்சியாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான காட்சியாக இருந்தாலும் சரி, காதல் காட்சியாக இருந்தாலும் சரி, பாசத்தை கொட்டுகின்ற காட்சியாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ரசிகர்களுடைய கண்களுக்கு விருந்தாக படைத்தவர் தான் நடிகர் திலகம் டாக்டர் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சுமார் 300 படங்களுக்கு மேல் நடித்திருக்கின்றார்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று அனைத்து மொழிகளிலும் நடித்த ஒரு ஆற்றல் மிக்க நடிகர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகர் திலகம் அவர்கள் பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த விருதுகளுக்குத்தான் பெருமையை தவிர நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அல்ல. ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை, ஒரு பாராட்டை தன்னுடைய வாழ்நாள் விருதாக மகிழ்ச்சியோடு தன்னுடைய இறுதி காலம் வரை பேசிக்கொண்டே இருந்தார்கள். அது என்ன விருது, என்ன வார்த்தை, என்ன வாழ்த்து என்றால், ஒரு முறை நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது நடிகர் திலகம் அவர்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளையாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்க்க வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய மகன் வந்திருக்கின்றார். பார்த்தவருக்கு தன்னுடைய தந்தையை, அதாவது அப்பாவை பார்த்தது போலவே இருந்திருக்கின்றது நடிகர் திலகத்தை பார்த்ததும். இதை உடனடியாக நடிகர் திலகத்திடம் சென்று, உங்களை இந்த தோற்றத்தில் பார்த்ததும் என்னுடைய அப்பா சிதம்பரம் பிள்ளையை நான் கண்ணால் பார்த்தது போன்று இருக்கின்றது, என்னுடைய அப்பாவை அப்படியே கொண்டாந்து நீங்கள் என் கண் முன்னே நிறுத்திவிட்டீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த பாராட்டு நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டாக, விருதாக அமைந்தது. அதை எண்ணி எண்ணி தன்னுடைய இறுதி காலம் வரை நடிகர் திலகம் அவர்கள் சில நண்பர்களிடம் சொல்வது உண்டாம். வ.உ.சியின் பிள்ளை என்னை பாராட்டியது தான் நான் வாங்கிய விருதுகளிலே ஒரு உயரிய விருது, அந்த தியாகச் சுடரனுடைய மகன் என்னை பாராட்டினார் அல்லவா என்று பெருமையோடு பேசுவார்களாம். அதே போன்று லதா மங்கேஷ்கர் அவர்கள், பிரபல இந்தி படத்தினுடைய பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை தன்னுடைய சொந்த அண்ணனாகவே நினைத்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் லதா மங்கேஷ்கர் அவர்களை தன்னுடைய சொந்த தங்கையாகவே நினைத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பொங்கல், தீபாவளி போன்ற காலங்களில் சீர் கொடுப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தார்கள். நடிகர் திலகம் மறைந்துவிட்டார் என்ற செய்தி வந்ததும் லதா மங்கேஷ்கர் அவர்கள் மும்பையிலிருந்து உடனடியாக விமானத்தை பிடித்து சென்னை வந்து நடிகர் திலகத்தின் மீது மலர் மாலையை தூவி கண்ணீர் விட்டு அழுதார்கள். அது அங்கே இருந்த அத்தனை பேரையும் உண்மையிலே மேலும் சோகத்தில் தள்ளியது. ஏன் இந்த ஒரு பாசம்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஒரு நாடகத்தை மும்பையிலே போடுகின்றார்கள். அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக அன்றைக்கு இந்தி திரையுலகில் இருந்த அத்தனை முன்னணி இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், பின்னணி பாடகர்கள், பாடகிகள் அத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள். மிகுந்த பொருட்செலவில் நடத்தப்பட்ட ஒரு நாடகம். அந்த நாடகத்தை பார்த்த லதா மங்கேஷ்கர் அவர்கள் உண்மையிலே ஒரு அரசனை, ஒரு வீரமிக்க ஒரு மன்னனை கண் முன்பால் காண்பது போன்று இருக்கின்றதே இவருடைய நடிப்பு என்று அவரை, நடிகர் திலகத்தை அந்த இடத்திலேயே, நீங்கள் என்னுடைய அண்ணனை போன்று இருக்கின்றீர்கள், உங்களை நான் அண்ணன் என்றே அழைக்கின்றேன் இனிமேல் என்று சொன்னார்களாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதை ஆனந்தத்தோடு வரவேற்று, உங்களை பார்த்தாலும் என்னுடைய தங்கை மாதிரி தான் இருக்கின்றது, நானும் இன்று முதல் உங்களை என் தங்கையாகவே நான் எண்ணிக்கொள்கின்றேன் என்று சொன்னார்களாம். நடிகர் திலகத்தினுடைய நடிப்புக்கு எல்லோரும் ஆச்சரியப்படுவது உண்டு, எல்லோரும் நடிகர் திலகத்தை பாராட்டுவது உண்டு. ஆனால் நடிகர் திலகத்திற்கு பிடித்த நடிகர்கள் என்றால் ஒரு சிலர் தான். அதில் டி.எஸ். பாலையா அவர்களுடைய நடிப்பை நடிகர் திலகம் பாராட்டுவார்களாம். நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களுடைய நடிப்பையும் மிகுந்த அளவுக்கு பாராட்டுவார்களாம். அதே போன்று ஹாலிவுட் நடிகர் சார்லஸ் போயர் என்ற ஒரு நடிகர், அவருடைய நடிப்பை மெய் சிலிர்ப்போடு நடிகர் திலகம் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் மத்தியிலே பேசுவார்களாம். சார்லஸ் போயரை போல் நடிக்க வேண்டும், சார்லஸ் போயர் எவ்வளவு அருமையாக தத்ரூபமாக நடிக்கின்றார் என்று வியந்து பாராட்டி கொண்டே இருப்பார்களாம். அதே போன்று இயக்குனர்கள், அதாவது நடிகர் திலகத்தின் நடிப்பை பார்த்து நடிகர் திலகத்தினுடைய நடிப்பால் பாதிக்கப்பட்டு நடிக்க வந்தவர்கள் ஏராளம். ஆனால் நடிகர் திலகத்திற்கு ஒருவர் நடிப்பை சொல்லிக் கொடுத்தார் என்றால் அது இயக்குனர் பி.ஆர். பந்துலு அவர்கள்தான்.
B.R. பந்துலு அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடிப்பை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நடித்து காட்டும் பொழுது அதை கண் இமைக்காமல் நடிகர் திலகம் ரசிப்பார்களாம். எவ்வளவு அழகாக சொல்லித் தருகின்றார், என்ன மாதிரி நடித்து காட்டுகின்றார் என்று. அதே போன்று சிலரை சுருக்கமாக நடிகர் திலகம் பாசத்தின் வெளிப்பாடாக அழைப்பதுண்டு. அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை மூகா என்று நடிகர் திலகம் அவர்கள் அழைப்பதுண்டு. அதே போன்று பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை கமலா என்றும் அழைப்பதுண்டு. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை அண்ணன் என்ற வார்த்தைக்கு தவிர வேறொரு வார்த்தை சொல்லி அழைப்பதே இல்லை. முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களே அம்மு என்றுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இறுதி வரை அழைத்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பல பேருக்கு ஆச்சரியக்குறி, பல பேருக்கு ஒரு வெற்றியின் இலக்கு. நடிகர் திலகத்தை பார்த்து நாமும் இதேபோல் நடிக்க முடியுமா என்று வந்து ஏமாந்தவர்கள் தான் உண்டு. ஆனால் நடிகர் திலகம்தான் நடிப்பின் திறந்தவெளி பல்கலைக்கழகம் என்பதை நடிகர் திலகம் நிரூபித்து விட்டார்கள். உண்மையில் ஒரு நல்ல நடிகர், நான் சிறந்த நடிகனாக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நடிகர் திலகத்தின் நடிப்பை பார்த்து, அவருடைய படங்களை பார்த்து நடிக்க ஆரம்பித்தால் ஆகச் சிறந்த நடிகராக வரலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.